எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, வோல்டேஜ்னா என்ன, கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது போக இந்த சர்க்யூட்ல வந்து ஒரு டூ வே சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சுவிட்ச், டூ வே சுவிட்ச், இது ஒரு டூ வே சுவிட்ச். அப்போ இந்த ரெண்டு டூ வே சுவிட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சர்க்யூட்ல வந்து நம்ம கரண்ட் என்ன, வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது நியூட்ரல் ஒயர்லையும் வந்து கரண்ட் வரும். அது வந்து ரிட்டர்னில் வந்து ஒரு க்ளோஸ்டு பாத் ஆனால் தான் நமக்கு வந்து அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்டில், நியூட்ரலில் கரண்ட் வரும்னு சொல்கிறீங்க, அதில் வந்து நம்ம நியூட்ரல் வந்து தொட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்கிறது இல்லையே, இல்லை நம்ம டெஸ்ட்டை வச்சு பார்த்தா அதில் லைட் எரிய மாட்டேங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதற்கான விளக்கம் என்னன்னு சொல்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறது இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஒரு பாயிண்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அங்கே பாருங்கள், இது ஒரு பாயிண்ட், இது வந்து 0 வோல்டேஜ். சரிங்களா? இந்த பக்கம் வந்து இது வந்து ஒரு பேட்டரியில் வந்து ஒரு டிசி வோல்டேஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம்ல, அதனால் இது வந்து டிசி. ஏசினா அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம், ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பேட்டரி, ஒரு 1.5 வோல்ட் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 1.5 வோல்ட் அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் பாருங்க, நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதனால இங்க வந்து 0 வோல்டேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்த எண்ட் எடுத்து பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 வோல்ட். அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல 1.5 வோல்ட் வருது. சரிங்களா? இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, இந்த பாருங்க, இது வெளியே போய் இப்படியே சர்க்யூட் க்ளோஸ் ஆகலாம், இல்லை வந்து இப்படியே சர்க்யூட் க்ளோஸ் ஆகலாம். க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே பல்புக்கு வந்து பாருங்க வோல்டேஜ் கிடைச்சிரும். வோல்டேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ பாருங்க கரண்ட் 0, ஆனால் வோல்டேஜ் இங்கே இருக்கு. இந்த எண்டில் பார்க்குறப்ப நமக்கு வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் வந்து 0. எப்போ வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்போ பாருங்க, இந்த சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்க பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சா? இப்போ பாருங்க இதில் கரண்ட் காட்டுது, 20 மில்லி ஆம்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் நம்ம இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணது மூலமா இப்படியே போய் கண்டினியூட்டி வந்து நமக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல கரண்ட் அப்படின்னு சொல்றது எங்க பார்த்தாலும் வந்து சமமானதாக இருக்கும். ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல அதை நம்ம எங்க வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? நான் சொல்லியிருந்தேன், நீங்க ஃபேஸ் வயர்ல பாருங்க, இல்ல நியூட்ரல் வயர்ல பாருங்க அப்படின்னு சொன்னேன். எங்க பார்த்தாலும் கரண்ட் வந்து சமமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு அம்மீட்டர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 20 மில்லியம்ஸ் தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி பாருங்க, இங்க பல்பு பக்கத்துல ஒரு அம்மீட்டர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்கேயும் 20 மில்லியம்ஸ். அப்போ ஒரு க்ளோஸ்டு பாத்துல பாருங்க கரண்ட் வந்து சமமாக தான் இருக்கும் எங்க பார்த்தாலும். இப்போ இந்த வயர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்பு வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் வயரு. இந்த பக்கம் பாருங்க, இது வந்து நெகட்டிவ் வயர். சரிங்களா? அப்ப பாசிட்டிவ் வயர்லயும் கரண்ட் போகுது, நெகட்டிவ் வயர்லையும் கரண்ட் போகுது. இது வந்து டிசினால. இப்போ ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல, அதாவது ஃபேஸ் வயர்லையும் போகும் கரண்ட், நியூட்ரல் வயர்லையும் கரண்ட் போகும். நீங்க நியூட்ரலை வந்து கிரவுண்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அது வழி இந்த பக்கம் எங்க வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகுதோ அது வழியே தான் கரண்ட் போகும். இதுதான், இதை வந்து தான் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ல கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே என்ன ஆச்சு பாருங்க, பல்பு வந்து ஆஃப் ஆயிருச்சு, இங்க கரண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. ஆனா வோல்டேஜ் அப்படியே தான் இருக்கு பாருங்க. சரிங்களா? இப்போ வந்து 0 ஆயிடுச்சு கரண்ட். இப்ப இது மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது ஒரு க்ளோஸ்டு பாத்துல வந்து கரண்ட் வந்து பாசிட்டிவ் வயரும் சரி நெகட்டிவ் வயரும் சரி ரெண்டுலயுமே கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம இப்ப டூ வே சுவிட்ச். சரிங்களா? இப்ப டூ வே சுவிட்ச் வந்து பாருங்க, இங்க நம்ம ஆன் பண்ணோம் ஃபர்ஸ்ட், திரும்ப இங்க வந்து நம்ம திரும்ப பாருங்க ஆன் பண்ணிட்டோமா, திரும்ப இங்க வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். அப்ப பல்பு ஆஃப் ஆயிருச்சு. திரும்ப இந்த சுவிட்சை வந்து இங்க வந்து ஆன் பண்றோம் அடுத்த சுவிட்ச்ல. இப்போ நம்ம அங்கே லைட் எரியுது, திரும்ப இங்கே வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரே இடத்துலையே நம்ம ஒரு சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கே வந்து நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறோம், திரும்ப ஆஃப் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இங்கே ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ லைட் ஆஃப் ஆகிடுச்சு.
சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ எங்கே வேணாலும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு 2 வே சுவிட்சோடதும் ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கரண்ட் அப்படின்னு சொல்றது ஒரு சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகணும். அந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆனாதான் அந்த சர்க்யூட்ல வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனால் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது அப்படி கிடையாது. 2 பாயிண்ட், அதாவது ஓப்பன்லேயே இருக்கலாம் சர்க்யூட். இந்த மாதிரி இப்போ பாருங்க, சர்க்யூட் ஓப்பன்ல இருக்கு, ஆனால் வோல்டேஜ் இருக்கு, கரண்ட் இல்லை, கரண்ட் ஜீரோ ஆயிடுச்சுல. ஆனால் வந்து சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகணும். நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ் ஆனாதான் அங்கே பாருங்க பல்ப் எரியுது, இங்கே கரண்ட் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லுங்கள், ஏன்னா அவங்களும் கற்றுக்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.